கரூர் மாவட்டம் தொட்டிவாடி அரவக்குறிச்சி தாலுக்காவில் இருக்குது. இந்த ஊரில் தொட்டாங்குச்சி எரித்து கறி தயார் பண்ணுற தொழிற்சாலை வச்சுருக்குறாங்க. இது வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு பல தடவை எடுத்து சொல்லியும் அதை வந்து நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது என்னென்னா மூச்சு திணறல், கால்நடைகளுக்கு ஆடு மாடு கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுது, நோய் வருது, குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்படுது. இதை கறியை தண்ணி ஊற்றி அவிக்கிறதுனால பூமிக்குள்ளே அந்த கறித்தூகள் இறங்கி குடி தண்ணி பாதிக்கப்படுது. இதனால் பல முறை கிராம அலுவலர்கிட்ட பல புகார் பண்ணியும் எந்த நடவடிக்கை இல்லை. நேற்று மாவட்ட தலைவர் அவர்களுக்கு, ஆட்சியர் அவர்களுக்கு மனு அளித்திருக்கிறோம். வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நடவடிக்கை எடுத்து இதை கூடிய சீக்கிரம் நிறுத்தணும்னு கேட்டுக்கிறோம். 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊருங்க அனப்பாளை கிராமம். இது இங்கே தொட்டாங்குச்சி இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி வந்து இல்லீகலாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ஆர்சி அப்ளை பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நாங்கள் ஏற்கனவே வந்து கிராம விஓகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஆர்ஐட்டு தாசில்தார்கிட்ட எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நேற்றுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம். அவங்க ஆடியோ மூலம் இன்னைக்கு என்கொயரி பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க தொட்டாங்குச்சி ஃபயர் பண்ணுறாங்க. காலையில் வந்து இங்கே ஒரே புகை மூட்டமாயிருது. இதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற குடியிருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல், ஆடு மாடுகளுக்கு, அது இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அவங்க தொட்டாங்குச்சி அணைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க. அதிலிருந்து கறித்தூளோட கறி வந்து மண்ணில் இறங்குது. இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க போர்வெல், கேணி எல்லாமே வந்து தண்ணியோட கலரே மாறிடுச்சு. இதனால குடி தண்ணி பிரச்சனை, எல்லாத்துக்கும் வந்து மூச்சு திணறல். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாமே மூச்சு திணறல் ஆகுது. நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டாங்க. சம்மந்தப்பட்ட இடத்துக்காரங்கிட்ட நாங்கள் பல முறை வந்து நேரில் போய் சொல்லி அவங்க வந்து சில 1000 ரூபாய் வாடகைக்காக ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதனால வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு இடத்துக்காரங்க வந்து வாடகை மட்டும் பார்க்குறாங்க, நாளைக்கு அவங்களும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுறாங்க. இதனால வந்து சம்மந்தப்பட்ட அரசு அலுவலர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தொட்டிவாடி இந்த ஊர் கிராமத்தை சேர்ந்தவங்க. இது வந்து அனப்பாளை கிராமம், கரூர் டிஸ்ட்ரிக்ட் அனப்பாளை கிராமம், தொட்டிவாடி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இதெல்லாம் விவசாயம் தாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதும் விவசாயம் தான் எங்கள் தொழிலும். இங்கே வந்து தேங்காய் தொட்டி பிரதி ஆரம்பித்தாங்க. முதல்ல சின்னதாக ஆரம்பித்தாங்க. கேட்கும்போது லைசன்ஸ் வாங்கி செய்கிறோம்னாங்க. செஞ்ச பிறகு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா புகை வந்து ரொம்ப பரவுதுங்க. புகை பரவச்சுன்னா என்னாச்சு, இந்த நைட் டைம் இப்போ எல்லாம் போடுறாங்க. இந்த பனிமூட்டத்தில் அப்படியே வந்து புகை வந்து அப்படின்னு கட்டி நிற்கிது, எங்கேயும் போக மாட்டேங்குது. இதனால் என்ன, ஆடு மாடு வச்சுருக்கிறாங்கல்ல, ஆடு மாடு மூச்சு விட முடியாமல் ரொம்ப அசை போட்டுக்கிட்டு ரொம்ப சிரமமாகுது. பக்கத்தில் காலையில் பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே அந்த துகள் வந்து படிஞ்சு எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு. இதில் தண்ணி என்னாச்சுன்னா, இது தண்ணிங்க வந்து பார்க்கும்போது தெரியுது, இதுக்கு போட்டு அணைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. இது ஒரு 10-50 கீழே 50 அடி ஆள்குள் மாட்டு பறிச்சுங்க, அதில் பண்ணுறாங்க. இதில் தண்ணி விடும்போது கீழே எல்லாமே போகுது. இதில் பக்கத்தில் இருக்கிற குடிநீர் போர் எல்லாமே இப்போ அப்படியே குறைஞ்சிருச்சு, சூடு அடிச்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. தண்ணியுமே கலர் மாறிக்கிச்சு. மாறினோன்னே இப்போ விவசாயத்தில் இருக்கிற பக்கத்து கிணறு எல்லாமே இல்லை, மழையும் இல்லை, எதுவுமே தண்ணி இல்லை. இருக்கிற ஆட்டு மாட்டை இது மாதிரி சிரமம். நாங்கள் 4 டைம் விவோ மாட்டு மணியர மாட்டு சொன்னோம், 4 டைம் சொன்னதுக்கு அவங்க இந்த தகவல் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. நாங்கள் 7ஆம் மாதம் ஒரு டைம் போய் கலெக்டர் மனு கொடுத்தோம். அவர் வந்து முடிச்சு நிறுத்திடுறோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நிறுத்தலை. மறுபடியும் நேற்று ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகிடுச்சு. நாங்கள் ஊருக்காரங்களும் அதுக்காக ரொம்ப எல்லாம் கையில் காசு இல்லை, 5-10 காசு போட்டு தான் எல்லாம் போய் எல்லாத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கும்போது நேற்று போய் மனு கொடுக்கும்போது வந்து நிறுத்திடுறாங்க. நேற்று போய் சொல்லிட்டு வந்து நேற்று நைட்டு 1 மணிக்கு இருக்குங்க. 1 மணிக்கு இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே முகமூட்டமாக இருக்குது. இது நாங்கள் தகுந்த நிறுத்தி சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதை நிறுத்திட்டா எங்கள் ஏதாவது மொத்தத்தில் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேறு நாங்கள் இது வந்து நாங்கள் யாரும் ஒன்றும் பண்ணலைங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு இந்த பண்ணுறவங்க முதலாளி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இடத்துக்காரங்க தான் தெரியும். இடத்துக்காரங்க கேட்கும்போது அது அவங்க இடத்துக்காரங்க காசு வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து கேட்கும்போது எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க, நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஊருக்காரங்க எல்லாமே வந்து சொன்னாலும் அவங்க ஒரு ஆள் அவங்க காட்டுக்காரங்கிட்ட போய் நாங்கள் என்ன செய்வோம், காட்டு அவங்களது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இடத்துக்காரங்க இதுக்காக நாங்கள் பல மனு கொடுத்துருக்குறோம். ஏதாவது தக்க நடவடிக்கை கொடுத்து சரி ஒன்று கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி பண்ணிக்கிறோம். நேற்று கூட பண்ணியிருக்காங்க. சரி, ரைட், ஓகே, நம்ம முடிக்கணுமா?
கலெக்டர் நேற்று மனு கொடுத்துருக்காங்க. அவங்க தோட்டத்துக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சொல்லுங்க. நான் முடிக்கிறது இதுலேருந்து கட் பண்ணல, 5 ரோட்லேருந்து கட் பண்ணல, இங்கே வந்து கட் பண்ணேன். ரொம்ப வீட்டில் போய் முட்டி ஒன்று காண்டு தான் கொடுக்கறதுக்கு அறிவு வேண்டாம் சார் நாப்ளே சரிங்கண்ணா. ஆமாங்க கட்டுப்படாது. பெரிய தோட்டத்தில் இப்போ தான் இது தொடக்கம். அதிகமாகல இது ஃபுல்லாக வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது.